ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா கேஸ் 2 பார்த்துருந்தோம். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து கீழே இருந்துச்சு, போனதில் வந்து இன்ஃபினிட்டி வந்து மேலே இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே மைனஸ் இன்ஃபினிட்டி கீழே, ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து மேலே இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எஃப்ஆஃப்எஸ் இன் டிஎஸ் வந்து போத் ஆர் கன்வர்ஜென்ஸாக இருக்கலாம், இது டைவர்ஜென்ஸாகவும் இருக்கலாம். அதாவது ஃபைனைட்டாக இருந்தால் கன்வர்ஜென்ஸ், இன்டிஃபைனைட்டாக இருந்தால் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. ஈக்குவல் டு த சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்டிபெண்ட் ஆஃப் த எஸ்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்ல, எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்ல, இதுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1/4 + s² இஸ் கன்வர்ஜென்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி மாற்றலான்னா 1/2² + s². இது எப்படி இருக்குன்னா 1/a² + s² இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஃபார்முலா, tan இன்வெர்ஸோட ஃபார்முலா. tan இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா, 1/a tan இன்வெர்ஸ் ஆஃப் s/a. இதுதான் tan இன்வெர்ஸோட ஃபார்முலா. இப்போ tan இன்வெர்ஸில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. 1/a, a என்னது 2 சப்ஸ்டிட் பண்ணால் 1 tan இன்வெர்ஸ் ஆஃப் s/a. s என்னது s டிவைடட் 2 ப்ளஸ் இன்ஃபினிட்டி டிவைடு மைனஸ் இன்ஃபினிட்டி. 1/2 அப்படியே கான்ஸ்டன்ட்னால வெளியே இருக்குது. tan இன்வெர்ஸ் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஒன்றும் இல்லை, tan இன்வெர்ஸ் இன்ஃபினிட்டி, tan inverse of plus infinity divided minus, அதாவது tan inverse of infinity minus tan inverse of minus infinity. ஓகேவா, இப்படி இருக்குது. இப்போ இருக்கும்போது tan inverse infinity ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், π/2. tan π/2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. tan inverse of infinity π/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் இன்ஃபினிட்டிக்கான மைனஸ் π/2ன்னு வரும். நான் ஆல்ரெடி ரூல்ஸ் இருக்குது. π/2 இப்போ வந்து ப்ளஸ் π/2 இருக்கும். அப்போ வந்து என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து π/2 ப்ளஸ் π/2 2/2. வெளியே 2 இருக்குன்னா 2t கேன்சல் ஆகிடும். அப்போ π/2 ஆன்சர் கிடைக்கும்.